விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அவர்கள் 100 முறை மறுத்தாலும் நான் சொல்லுவேன், திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது, நடுங்குகிறது. அவர்கள் இன்று யாராவது ஒருவரை பார்த்து கலங்கி நிற்கிறார்கள் என்றால், அச்சப்படுகிறார்கள் என்றால் அது விஜய் தான். நீங்கள்லாம் என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டிங்க? இப்போ விஜய் வந்து அது கெட்டுட போகுது. நான் கேட்குறேன், திமுக அண்ணா திமுக 2 பேரையும் பார்த்து கேட்குறேன். இன்றைக்கி ஏன் தமிழ்நாடு வந்து உங்கள் 2 பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? ஏன் ஒரு புது பிளேயர் வரக்கூடாது? இது ஜனநாயகம் இல்லை. அவர்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம். இப்போ தானே வராரு. எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒழுங்காக இருந்தால் விஜய்க்கு ஏன் மக்கள் திரும்ப போகும்? திமுக செய்யக்கூட ஊழலே இல்லைன்னு சொல்கிறது மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே கிடைக்கும். திமுக பதில் சொல்கிற அளவுக்கு விஜய் பெரிய ஆள் இல்லை சார். நீங்கள் அமைதியாக, இது திமுக அரசு. ஓட்டை வாங்கி ஜெயிச்சோடனே அவங்க உங்களை கட்டி விடும். நீங்கள் எதுக்கு இதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? இந்த கவர்மெண்ட்டில் 1000 குறை இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த அரசின் மீது விஜய் விமர்சனங்களை வைக்கும்போது கூட்டணி கட்சிகள் எதற்காக இந்த அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டும், காவடி தூக்க வேண்டும்? வெட்கமாக இல்லையா இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும்? இன்னைக்கு வந்து ஒரு அங்கிள் ஸ்டாலின்னு சொன்னதை போய் இவங்க அப்படியே குதிக்கிறாங்களே, எதனால் வந்து திருவாளர் பொதுஜன மத்தியில் அதுக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்? இன்னைக்கு ஸ்டாலினை எதிர்த்து யாருமே பேச முடியல. எல்லாம் வந்து கொத்தடிமையாக கிடக்கிறான். கூட்டணி கட்சிகள் வந்து டோட்டல் கொத்தடிமையாக கிடக்குது. கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் மத சார்பற்றவர்களாக இருக்கிறதால தான் ஸ்டாலின், திருமாவளவன், முத்தரசன், பே சண்முகம், செல்வ பெருந்தக இவங்க வண்டியெல்லாம் ஓடுது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அண்மையில் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் பிரச்சார பயணத்தை குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாக அவரிடம் நிறைய கருத்துக்களை கேட்டு பெறவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்துக்கான ஒரு திட்டமிடலை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் போய் அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்டவர் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதி செப்டம்பரில் ஆரம்பித்து 20 டிசம்பரில் முடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 234 தொகுதியும் கவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதன்முறையாக தேர்தல் பிரச்சாரம், அவர் கட்சி ஆரம்பித்து சந்திக்கிற தேர்தல். ஏன்னா அவர் பிப்ரவரி 24 கட்சி ஆரம்பிக்கும் போது அடுத்த 2 மாதங்கள் அந்த மக்களவைத் தேர்தல்களை தான் சந்திக்கப் போவது இல்லை, தன்னுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலாம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அதன்படி இன்றைக்கு தேர்தல்கள் இன்னும் 7 மாதங்களில் வர இருக்கிறது. சரியாக ஏப்ரல் மாதத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. ஸோ 7 மாதங்கள் 8 மாதங்களுக்கு குறைவான காலம்தான். 7 மாதம் தான். 7 மாதம் கூட இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்துச்சுன்னா அது செப்டம்பர் 10 தேதி ஆகிப்போச்சு நமக்கு. ஸோ 7 மாதங்களுக்கு குறைவான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வரக்கூடிய தேர்தலில் போட்டி போட இருக்கிறார். மக்களிடம் வருகிறார். 2 மாநாடுகளை நடத்தினார். அக்டோபர் 24, அப்புறம் ஆகஸ்ட் 25 விக்கிரவாண்டியில் 1, மதுரையில் 1. இடைப்பட்ட காலத்தில் 3 முறை வெளியில் வந்தார். பரந்தூருக்கு 1, அப்புறம் விகடன் புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் கஸ்டோடியல் டெத்துக்கான ஆர்ப்பாட்டம். இதை தவிர பெருசாக ஒன்றும் அவர் எங்கேயும் வரல. ஸோ இது அவருடைய அந்த தமிழகம் முழுவதும் அந்த பிரச்சாரம் என்பது முதல்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் 3 மாவட்டங்களை சேர்ந்து ஒரு நாளில் போனார். பக்கத்து தொகுதிகள் தான் அது. ஒரு இடத்துல 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வரைக்கும் பேசுவார்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவருடைய இது முதன்முறையாக மக்களை நெருங்கி வருகிறார். அவர் பாத யாத்திரை போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு பதிலாக பஸ்ஸில் வராரு. இல்லை, ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்பு செய்தி வேறு வருது. ஷோக்கு அனுமதி மறுப்பு. அதாவது ஒரு இடத்துல நின்று ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம், வண்டியிலேயே பேசின்னு போக முடியாது. ஏன் அதை பண்ணுறாங்க? ரோட் ஷோ பண்ணால் என்ன தப்பு? இப்போ அதுதான் கவர்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 3 மாதமாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 100 தொகுதிகளுக்கு மேலே முடிச்சிட்டாரு. ஆமாம். அவருடைய பிரச்சாரத்துக்கு இந்த 3 மாதங்களில் ஒரு சிறு இடையூறை கூட தமிழக காவல்துறை ஏற்படுத்த அவர்களும் வந்து காவல்துறை மீது அல்லது அரசின் மீது, குறிப்பாக காவல்துறை மீது அனுமதி மறுக்கிறார்கள் என்ற ஒரு முறை கூட குற்றச்சாட்டை சுமத்த அது இல்லை. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையை சுட்டி காட்டுறாரு எடப்பாடி. அது வேறங்க. பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே அனுமதி மறுக்கிறது கிடையாது. அரசாங்கத்தை விமர்சிக்கிறாரே ஒழிய மற்றபடி வந்து அவர் காவல்துறை மீது தன்னுடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுப்பு என்பதை அவர் சொல்லவே இல்லை. அரசாங்கத்துக்கும் எடப்பாடிக்கு இடையிலான அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் விஜய்க்கு மட்டும் தொடர்ச்சியாக எல்லா விதமான இடையூறுகளையும் அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் இந்த 2 மாநாடு, அதுக்கு நடுப்புற நடந்த அந்த 2 பரந்தூர் அண்ட் கஸ்டோடியல் டெத்துக்கான ஆர்ப்பாட்டம், இந்த 4 நிகழ்ச்சிகள், விகடன் வெளியீட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழா, அது விகடன் நடத்தினது. ஸோ இந்த 4 நிகழ்வுகளுக்குமே வந்து அரசு வந்து கடுமையான நிபந்தனைகளை, நெருக்கடிகளை கொடுத்து ஒவ்வொரு முறையும் அவங்க போய் காவல்துறை சம்பந்தப்பட்ட காவல்துறை மேலதிகாரிகளிடம் போராடி மன்றாடி தான் வந்து அனுமதி வாங்க வேண்டியிருந்தது. இந்த முறையும் வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அவங்களுடைய சீட்டு நிர்மல்குமார் வந்து பிரஸ் மீட்டில் கரெக்டாக சொல்கிறாரு, எடப்பாடிக்கும் 3 மாதமாக அவர் போயிட்டுருக்காரு, ஒரு இடையூறும் இல்லை, ஆனால் நாங்கள் கேட்டால் மட்டும் எப்பயுமே அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்றாரு. விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம்.
அவர்கள் 100 முறை மறுத்தாலும் நான் சொல்லுவேன், திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது, நடுங்குகிறது. அவர்கள் இன்று யாராவது ஒருவரை பார்த்து கலங்கி நிற்கிறார்கள் என்றால், அச்சப்படுகிறார்கள் என்றால் அது விஜய் தான். ஏனெனில் அது ஒரு விதமான கொரில்லா தாக்குதல் மாதிரி இருக்கிறது. இல்லை, இது வந்து தாவேக்காவோட அனுபவமின்மையை காமிக்குது. அவங்க சரியான இடங்களை பாயிண்ட் பண்ணி கேட்கணும், எந்த பாயிண்ட்ல பேசுறோன்னு ஒன்று இருக்கு. அவங்க பாட்டு எந்த இடத்துல வேணா கேட்குறாங்க, அதனால தான் தடை விதிக்கிறாங்களே தவிர இதில் ஒன்றும் பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க திமுகவினுடைய ஆதரவாளர்கள். அவங்க அப்படி தான் பேசுவாங்க, வேற என்ன பேசுவாங்க? ஆமாம் நாங்கள் பயந்துட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிஹேவியரை பார்த்தாலே இது உங்களுக்கு தெரியும். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எந்த இடத்துல கேட்டாலும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, நாங்கள் ஒரு 30 இடங்களை பட்டியல் போட்டு வழக்கமாக அனுமதி கொடுக்கக்கூடிய இடங்கள் யார் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்றோம், அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் அதற்கு மேலே போய் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தொடர்ந்து மேலதிகாரிகளை வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. அப்புறம் நீதிமன்றங்களுக்கு போக நாங்கள் தயாராகக்கூடிய சூழ்நிலையில் தான் அனுமதி வருகிறதுன்றாங்க. அதனால் அவங்க இஷ்டம் போல கேட்குறாங்கன்றதெல்லாம் பரப்பப்படக்கூடிய அவதூறு. விஜயோட அரசியல் அனுபவம், விஜயோட செல்வாக்கு, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். அதில் எனக்கு அது விவாதிப்பதிலோ அது குறித்த விமர்சனங்களிலோ விஜயை நீங்கள் மட்டைக்கு 2 கீற்றாக கிழித்து எறிவதிலோ எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியாக இன்று அவர் வந்திருக்கும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி சினிமா கவர்ச்சி தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அதை தாண்டி திருவாளர் பொதுஜன மத்தியிலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. 2 திராவிட கட்சிகளும் போய் ஒழிய வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் வரும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு அந்த வாக்கு வங்கியை குறிவைத்து வந்தவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு வேறு விஷயம். மூப்பனார் தோற்று போனார், விஜயகாந்த் தோற்று போனார், கமல் ஓரளவு தோற்று போனார். இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார். இவரும் தோற்றுப்போக வாய்ப்புகள் அதிகம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்களெல்லாம் பார்த்து அஞ்சாத திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை. ஏனெனில் இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக 18 35 40 வயது உள்ளவர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது அபரிதமானது. 10 பேரை பார்த்தீங்கன்னா 9 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவோம். இன்றைக்கி சொல்கிறோம், நாளைக்கு போடாமல் இருக்கலாம். ஸோ ஒரு டிஸ்ரப்டராக, ஒரு பெரிய அளவில் ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடியவராக அவர் இருக்க போகிறார் என்பது உண்மை. இந்த நியூ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென் Z சொல்லுவாங்க, அவர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவர் மேலே விமர்சனங்களை வச்சதுலேயே கூட பார்த்தீங்கன்னா, மக்கள் எப்போ சந்திக்க போகிறாருன்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மக்கள் சந்திப்புக்கான விஷயத்தையும் அறிவிச்சிட்டாரு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீர்களா சனிக்கிழமை மட்டும்தான் அவர் வைக்கிறாருன்றாங்க. இன்னொன்று 15 டேஸில் எப்படிப்பா முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவள் என்ன பண்ணாலும், விஜய் என்ன செஞ்சாலும் நாக்கில் நரம்பு இல்லாத நாக்கு அப்படி தான் பேசும். இப்போ விஜய் வாரத்தில் 4 நாள் நடத்தினா, வார நாட்களில், அலுவலக நாட்களில் அவரால் ஏற்படக்கூடிய தொல்லை மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த மனுஷன் ஏன் வந்தான், வீட்லேயே இருந்திருக்கலாமே, இதே நாக்கு நரம்பு இல்லாமல் பேசும். 7 நாள் வந்தால் ஐயோ வரவே கூடாது, கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கணும், இவர் வரவே கூடாதுன்னு பேசும். வாரத்தில் 1 நாள் வந்தால் பார்த்தியா சனிக்கிழமை வியாபாரின்னு பேசும். அதனால் விஜய் எது பண்ணாலும் இவர்கள் பேசுவார்கள். இப்படி பேசுபவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 99.99 விழுக்காடு ஒன்று திமுக காரர்கள் அல்லது திமுகவால் வளர்த்தெடுக்கப்படுகிற அறிவாலி அல்சேஷன்கள். இவர்கள் தான் அப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். விஜயை நீ ஏற்றுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறமா, நீ விஜய் விமர்சனம் பண்ணு. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுக்கிறதும், அவரை ஏகடியம் செய்கிறதும், எள்ளி நகையாடுறதும் அயோக்கியத்தனமாக. இல்லை, அது பயத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? திமுகவை பொறுத்தவரையில் இது பயத்தின் வெளிப்பாடு. ஓகே, நீங்கள்லாம் என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டிங்க. இப்போ விஜய் அது கெட்டுட போகுது. நான் கேட்குறேன், திமுக அண்ணா திமுக 2 பேரையும் பார்த்து கேட்குறேன். இன்றைக்கி ஏன் தமிழ்நாடு உங்கள் 2 பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? ஏன் ஒரு புது பிளேயர் வரக்கூடாது? இது ஜனநாயகம் இல்லை. அவர்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம். இப்போ தானே வராரு, வரும்போதே இவ்வளோ விமர்சனம். எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு. பகவத்கீதையை பிரசன்ட் பண்ணால் அதுக்கு ஒரு விமர்சனம், கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு விமர்சனம். ஏன் காசா பிரச்சனையை பற்றி பேசலான்னு ஒரு விமர்சனம். ஏன் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி விஜய்க்கு என்ன கருத்து, NLCயில் என்ன நிலம் கொடுக்கல அதுக்கு விஜய் என்ன கருத்து. அதாவது சர்வரோக நிவாரணையாக விஜய் பார்ப்பது. இப்போ இவங்களெல்லாம் திமுகவோட ஆட்சியை இந்த அளவுகோல்கள் படி வச்சு எடை போட்டிங்கன்னா எங்கே போய் நிற்பாங்க இவங்க? ஆகவே வரட்டுங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க, வரட்டும். ஒரு புது பிளேயர் வரட்டும், அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிப்போம். அவர் பேசும்போது மக்கள் மத்தியில் அது எடுப்படுது. ஏன்னா இவங்க மற்றவங்களோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருக்குது. எடப்பாடியால் எதிர்க்கட்சி அரசியலை பண்ணவே முடியல. எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒழுங்காக இருந்தால் விஜய்க்கு ஏன் மக்கள் திரும்ப போகிறாங்க? எடப்பாடியும் பிஜேபியும் தோற்று போய் எதிர்க்கட்சிகளாக மக்கள் மன்றத்தில் தோற்று போய் துவண்டு போய் நிற்கிற காரணத்தால் தானே விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் பக்கம் மக்கள் திரும்புகிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். தமிழ்நாட்டை 60 ஆண்டுகளாக நீங்கள் கொள்ளையடித்திருக்கிறீர்கள். இன்றைக்கி நேபாளத்தில் நடக்குதுல்ல, என்ன நடக்குது நேபாளத்தில்? மந்திரிகள் பிரதமரை ஓட விரட்டி அடிக்கிறாங்க சார். பல மந்திரிகள் ரோட்டில் ஓடுறாங்க. பிரதமரோட அலுவலகம், வீடு கொளுத்தப்படுது, நாடாளுமன்றம் கொளுத்தப்படுது, சுப்ரீம் கோர்ட் கொளுத்தப்படுது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓட வெட்டுறானுங்க. ஏன்னா ஊழல் பெரிய பிரச்சனையாக மாறி. இப்போ ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்துக்காக திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் கையது கொண்டு மெய்யது பொத்தி கண்களை மூடிக்கொண்டு எதையுமே பார்க்காம கேட்காம மகாத்மா காந்திக்கு பிடிச்ச 3 குரங்கு பொம்மைகள் மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய, காவடி தூக்கக்கூடிய, திமுகவோட கொத்தடிமையாய் போன 90% மீடியா
நேபாளத்தில் நடக்கிறத பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்வது அயோக்கியத்தனத்தின் உச்சம். மதவாதம் நம்பர் 1 பிரச்சனை, சந்தேகமே இல்லை. பிஜேபி நம்பர் 1 பிரச்சனை, சந்தேகம் இல்லை. ஆனால் திமுக செய்யக்கூட ஊழல்களை ஊழலே இல்லைன்னு சொல்றது மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஊழல் தான் மதவாதத்துக்கு இட்டு செல்லுகிறது. இதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே விஜய் போன்றவர்கள் வரும்பொழுது அவங்க சொல்றத மக்கள் கேட்கறாங்க. நான் மறுபடியும் சொல்றாங்க, அண்ணா திமுக தன்னுடைய எதிர்க்கட்சி பாத்திரத்தை திறம்பட வகித்திருந்தால், பிஜேபி தன்னுடைய எதிர்க்கட்சி பாத்திரத்தை திறம்பட செயற்படுத்தி இருந்தால், அண்ணா விஜய் போன்றவர்களுக்கு சொற்ப அளவிலேயே மக்கள் ஆதரவு கிட்டி இருக்கும். இன்னைக்கு பெரிய அளவில் விஜய்க்கு ஊடக வெளிச்சமும் மக்கள் பார்வையும் ஏன் திரும்புது? எதிர்க்கட்சிகளோட படுதோல்வி தான் இதற்கு காரணம். இல்ல இந்த மக்கள் சந்திப்புல கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பிரளயமா இருக்குங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள். மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கறதால நிறைய பேர் சொன்னாங்க அது ரசிகர் கூட்டம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய கூட்டம் எதை உணர்த்துவதாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எதிர்க்கட்சிகளுக்கு? வரட்டுங்க. இப்போ 13ஆம் தேதி தான் வராரு. கூட்டம் எப்படி வந்தாலும் கூட்டம் ஓரளவு கூட்டம் வருங்க, மினிமம் கூட்டம் வருங்க. பிரளயமா இருக்கான்னு எனக்கு தெரியாது. சைசபிள் கிரவுடுன்னுவாங்க. நாம் கவனிக்கத்தக்க அளவுக்கு, நாம் குறிப்பெடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஏன் நாம் வியக்கத்தக்க அளவுக்கு அவருக்கு கூட்டம் வரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இன்னைக்கு வந்து அவர் அங்கிள் ஸ்டாலின்னு சொன்னதை இவங்க அப்படியே குதிக்கிறாங்களே, எதனால் வந்து திருவாளர் பொதுஜன மத்தியில் அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது? இன்னைக்கு ஸ்டாலினை எதிர்த்து யாருமே பேச முடியல, எல்லாம் கொத்தடிமையாக கிடக்கிறான். கூட்டணி கட்சிகள் டோட்டல் கொத்தடிமையாக கிடக்குது. கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் தங்களுடைய வரலாறில் இல்லாத அளவுக்கு 2 இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் இது வரைக்கும் அவங்க கூட்டணி வச்ச எந்த கட்சிகள்கிட்டையும் இப்படி கொத்தடிமையாக இருந்ததில் கொத்தடிமையாக இருக்காங்க. அதையும் தாண்டி விஜயும் தொடர்ச்சியாக அப்போஸ் பண்ணுறாங்க அவங்க கிடைக்கிற வாய்ப்புலாம். அப்போ அது இன்னும் மோசம். நீ திமுகவுக்கு ஜால்ரா அடி, காவடி தூக்கு, என்ன வேணால் பண்ணிட்டு போ. ஆனால் இன்னொருத்தனை எதிர்க்கிறவனை எதிர்க்க நீ விமர்சனம் பண்ணுற. அப்போ அது அங்கே தானே உன்னோட ராஜ விசுவாசம் வருது. இல்லை, அவர் அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறார். இப்போ டாக்டர் திருமா கூட ஒரு இடத்துல பேசும்போது நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறோம்னு சில பேர் வருவாங்க, அவங்களால நம்பிடாதீங்க அப்படின்றாரு. பிஜேபி எதிர்ப்ப திருமாவுக்கோ விசிகாக்கோ யாரும் ஐஎஸ்ஓ முத்திரை குத்தி அவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணல. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவனோட உணர்வில் அது கலந்துருக்கு. ஏதோ திருமாவளவனும் ஸ்டாலினும் முத்தரசனும் சண்முகமும் செல்வ பெருந்தகையும் இருக்கிறதால தான் தமிழ்நாட்டு மக்கள் மத சார்பற்றவர்களாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது தலைகீழ. தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் மத சார்பற்றவர்களாக இருக்கிறதால தான் ஸ்டாலின், திருமாவளவன், முத்தரசன், சண்முகம், செல்வ பெருந்தகை இவங்க வண்டியெல்லாம் ஓடுது. முடிஞ்சா தைரியம் இருந்தால் பிஜேபியோட போய் பாருங்களேன். திமுகவையும் விசிகாவையும் சொல்கிறேன். நினச்சி பார்த்தாலே கற்பனை எவ்வளோ அற்புதமாக இருக்குது. மக்கள் இங்கே மத சார்பற்றவர்களாக இருக்கிறார்கள். தமிழ் மண் பாஜக எதிராக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபினும். நீ வேற மாதிரி போனீங்கன்னா இங்கே தோட்டு துவண்டு போய் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள். அதை திமுக அழகாக பயன்படுத்திக்குது. திமுக கூட இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் அதை நன்றாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். கொத்தடிமைன்னா அவங்களுக்கு கோபம் வரும். விசிகாவும் சிபிஎம் இடதுசாரிகளும் காங்கிரஸும் விஜய் திமுகவை விமர்சனம் பண்ணால் திமுக அதுக்கு பதில் சொல்லிட்டு போகுது. நீங்கள் ஏன் சார் ஒரு காவடி தூக்குறீங்க? திமுக பதில் சொல்கிற அளவுக்கு விஜய் பெரிய ஆள் இல்லை சார். நீங்கள் அமைதியாக இருங்க. அதாவது திமுகவை விசிகாவோ 2 இடதுசாரிகளோ காங்கிரஸோ திமுகவை விஜய் விமர்சனம் செய்தால் இவர்கள் எதற்காக முண்டி அடித்து கொண்டு காவடி தூக்குகிறார்கள். இது கூட்டணி அரசு தான், நீ காவடி தூக்கலாம். இது கூட்டணி அரசு கிடையாது, இது திமுக அரசு. ஓட்டை வாங்கி ஜெயிச்சோடனே அவங்க உங்களை கட்டி விடுவோம். நீங்க எதுக்கு இதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? இந்த கவர்மெண்ட்ல 1000 குறை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நீங்க எதிர்க்கும் போது மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு இது விஜய் இன்னொரு புது பிளேயர் வந்தா உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது? அங்கதான் கொத்தடி பண்றோம். இஷ்யூ பேஸ்ல பேசு. ஒரு அபாண்டமான பழியை விஜய் திமுக அரசு மீது சுமத்துறாரு. இப்போ நான் உதாரணத்தோட சொல்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது இங்கே தாக்குதல் நடக்குதுன்னு ஒரு அபாண்டமான பழியை பிஜேபி சுமத்தும் பொழுது ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு நிர்வாகி பீகாரில் வீடியோ போட்டு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டு மதுரை சிறையில் 7-8 மாதங்கள் இருந்தார். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் எல்லாருமே சொல்லுவேன் நான், திமுக அரசாங்கத்தை ஸ்டாலினை ஆதரித்தார்கள். ஏன்னா அது ஒரு அபாண்டமான பழி. இங்கே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக பிஜேபி செய்த ஒரு கேடுகட்ட காரியம் இது. அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் முண்டி அடித்து கொண்டு போய் ஸ்டாலின் அரசாங்கத்தை, ஸ்டாலினை காப்பாற்றலாம், அவர்களுக்கு முட்டு கொடுக்கலாம். அது அரிதான நிகழ்வு. இப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருச்சுன்னா நீ எதுக்கு போய் முட்டு கொடுக்குற? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு தான் இருக்குது. தலித்துகளுக்கு எதிரான குடும்பம் தலைவிரிச்சு ஆடுதுன்னா நீ எதுக்கு போய் முட்டு கொடுக்குற? இங்கே தலித்துக்கு எதிரான குடும்பம் சந்தி சிரிச்சு தான் இருக்குது. வேங்கவேல் இன்சிடெண்ட்டில் அதை பிடிச்சவனே அதை மலத்தை கலந்தான்னு ஒரு மோசமான சார்ஜ் ஷீட்டை சிபிசிஐடி போடும்போது அதையும் கண்டனம் தெரிவிச்சுட்டு திமுகவோடையும் ஒட்டி உறவாடுறீங்களே, அப்புறம் உங்களுக்கு எப்படி மக்கள் மத்தியில் மதிப்பு இருக்கும்? ஸோ விஜய் இந்த அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும்பொழுது தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய திறமையும் வல்லமையும் திமுகவுக்கு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அது திமுக பிரச்சனை, பிரச்சனை இல்லை. இது கூட்டணி அரசு கிடையாது. மோர் லாயல் தன் த கிங். ராஜாவை விட ராஜ விசுவாசமாக இருக்கிறதுன்றது இதுதான். இதனால தான் மக்களுக்கு
விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் வந்து இந்த அரசாங்கத்தோட தோல்விகளை தோல் உரிச்சு காட்டும் பொழுது அவர்கள் அதை நிமிர்ந்து பார்க்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த அடிப்படை உண்மையை காங்கிரஸுக்கும் 2 இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் இல்லை. இப்போ விஜய் வரக்கூடிய கூட்டத்துக்கு பிரளயம் போல் வரும் கூட்டம். எனக்கு தெரியாது அருள், அது பிரளயமாக வருதா அல்லது வந்து மெல்லிய நீர்வடையாக வருதா, அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு இருக்கு, அவருக்கு வருவாங்க, கவனிக்கத்தக்க ஒரு கூட்டம் வரும், கண்டிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு கூட்டம் வரும். நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த அரசின் மீது விஜய் விமர்சனங்களை வைக்கும்போது கூட்டணி கட்சிகள் எதற்காக இந்த அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டும், காவடி தூக்க வேண்டும்? வெட்கமாக இல்லையா இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும்? இது கூட்டணி அரசு இல்லை சார், இது திமுக அரசு. நீங்களே சொல்றீங்க இங்க எவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னு. அப்ப அது இன்னொரு பிளேயர் வந்து சொல்லும்போது உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் அமைதியா வேடிக்கை பாருங்க. இல்ல கூட்டணி அரசுன்னு வாங்க, அப்ப பதில் சொல்லுங்க. கூட்டணி அரசு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒருபோதும் திமுக சம்மதிக்காது. கருத்தே சொல்லக்கூடாது, அவங்க விஜயை பத்தி கருத்தே சொல்லக்கூடாது. விஜயை பத்தி கருத்து சொல்லுங்க, திமுக அரசாங்கத்தை பத்தி அவர் விமர்சிக்கும் போது முட்டு கொடுக்காதீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, he is the நாக்பூர் ஏஜென்ட். ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்து கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டவங்களை அவங்கெல்லாம் யார் ஏஜென்ட்? வெக்கமே இல்லாமல் 2 இடதுசாரிகளும் செல்வ பெருந்தகையும் திருமாவும் போய் உட்காந்தாங்களே பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா போன ஆகஸ்ட், சரியா ஓராண்டுக்கு முன். ராஜ்நாத் சிங் நாக்பூரோட ஏஜென்ட், வெளிப்படையா தன்னை RSS காரர் என்று சொல்லிக் கொள்ளுபவர். டீப் கோர் RSS. நான் அதை தான் கேட்பேன் இடதுசாரி நண்பர்களை. EMS நம்பூதிரிப்பாடு கிட்டத்தட்ட கலைஞருக்கு இணையான வயது உள்ளவர், ஆளுமை, ஒரு மிகப்பெரிய ஆளுமை. கலைஞரை விட மிகப்பெரிய ஆளுமை EMS நம்பூதிரிப்பாடு. கலைஞர் ஒரு மாநில தலைவர், அவர் தேசிய தலைவர், ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதி. பதவிக்காக எந்த தியாகத்தையும் எந்த காம்ப்ரமைஸும் செய்யாதவர் EMS. கருணாநிதியை விட 10 மடங்கு உயர்ந்த தலைவர் EMS. அந்த EMS நம்பூதிரிப்பாடோட 100ஆண்டு விழாவில் பினராயி விஜயன், மார்க்சிஸ்ட் தலைவர், மார்க்சிஸ்ட் முதலமைச்சர், ராஜ்நாத் சிங்கை அழைச்சு EMS நினைவு தபால் தலையை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருந்தால் இடதுசாரிகளே பினராயி விஜயனை பதவியிலிருந்து தூக்கி எறிந்திருப்பார்கள். கட்டாயம் நடந்திருக்கும். இந்த கற்பனையை, நான் சொல்கிற சீனை கற்பனை பண்ணி பார்த்தாலே இடதுசாரி நண்பர்களுக்கு அது எந்த அளவுக்கு உடலில் கூச்சத்தை ஏற்படுத்தும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதுதானே இங்கே நடந்தது. கருணாநிதியோட நாணய வெளியீடு விழாவை ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு அழைச்சி நடத்தின பிறகு ஏன் அது எலெக்ஷன் 1 மாதம் முன்னால் நடத்த வேண்டியது? ஜூன் மாதம் 4ஆம் ரிசல்ட் வருது, நீங்கள் ஆகஸ்ட்டில் நடத்துறீங்க. ஏன் பிப்ரவரி மாதத்தில் நடத்த வேண்டியதானே? தெரியுதில்ல. அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கு பதிலாக அமித்ஷாவை கூப்பிட்டு நடத்த வேண்டியதானே? அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு தானே. எல்லாரும் பிஜேபி தானே, எல்லாரும் RSS தானே. மோடியை கூப்பிட்டால் நடத்த வேண்டிய. மோடிக்கு தனிப்பட்ட முறையில் கருணாநிதி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அவர் உடல்நலம் குன்றியிருந்தப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. இறந்தப்போ எந்த முன்னாள் முதலமைச்சரோட மரணத்திலையும் பூத உடலுக்கு போய் மோடி அஞ்சலி செலுத்தினது கிடையாது. கருணாநிதியோட இறப்புக்கு அங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே ஓடி வந்தார். நாடாளுமன்றத்தை ஒரு நாள் ஒத்தி வைத்தார்கள். அப்போ மோடி ஆட்சி நீங்கள் நடத்திருக்கலாம். அந்த நிகழ்ச்சியை மட்டும் ராஜ்நாத் சிங்குக்கு பதிலாக மோடியை நடத்தியிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை பேசி ஆகணும். அந்த கற்பனையை கொஞ்சம் விரிச்சு பாருங்க அவரு. ராஜ்நாத் சிங் பதிலாக அன்னைக்கு வந்து நம்பர் 2 ராஜ்நாத் சிங், நம்பர் 3 தான் அமித்ஷா கேபினெட்ல. மோடி, ஆமா, புரோட்டோகால் வந்து நம்பர் 2 இஸ் ராஜ்நாத். உள்துறை அமைச்சருக்கு பிறகு தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் வர்றாரு. நம்பர் 1 உள்துறை அமைச்சர், நம்பர் 2 பாதுகாப்புத்துறை அமைச்சர். வழக்கமான புரோட்டோகால். சரி. பட் கவர்மெண்ட் நினைச்சுன்னா அதை ரீஷஃபிள் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியவராக இருந்தாருன்னா, ஏன்னா மோடி அமெரிக்காவில் இருக்காருன்னா கேபினெட் மீட்டிங் நடத்தணும்னா நம்பர் 2 தான் நடத்த முடியும். அது யாருன்னா ராஜ்நாத் சிங் தான், அமித்ஷா கிடையாது. நம்பர் 2 அண்ணன் கூப்பிடுறது நம்பர் 1 என்னை கூப்பிட்டுருக்கலாம். மோடியை கூப்பிடாம ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறதுன்றது என்ன மாதிரியான அது என்ன மாதிரியான நயவஞ்சகத்தம்? அதாவது யூ வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட் டூன்னு வாங்க ஆங்கிலத்தில். இந்த கவுண்டமணி பாஷையில் என்ன சொன்னால், ஐயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அடுத்த நாள் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? கலைஞரை பாராட்டி ராஜ்நாத் சிங் பேசினதை கேட்டு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரலன்றார். தலைவரை பற்றி ஒரு RSS காரர் புகழ்ந்து பேசுவது உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுக்கிறது என்றால் உங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பது எத்தகையதொரு வீரியம் கொண்டது என்பதை தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சிக்கு நாம் விட்டுவிடலாம். அப்போ இவன் நாக்பூர் ஏஜென்ட், அவன் நாக்பூர் ஏஜென்ட், எவன் திமுகவை எதிர்த்தாலும் நாக்பூர் ஏஜென்ட்னு பேசக்கூடிய அந்த வாய்களை நான் கேட்கிறேன். திமுக யாரோட ஏஜென்ட்டு? 4 வருஷம் பிஜேபி மந்திரி சபையில் இருந்தது யார்? ஜெயலலிதா கூட 1 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுட்டு வெளியில் வந்து அதோட கவுந்து அதுக்கப்புறம் ஆட்சி கட்டில் அருகிலே போக முடியல. 4 வருஷம் வளமான இலாக்காக்களை அனுபவிச்சு குஜராத் இனப்படுகொலையின் போது மோடிக்கு முட்டு கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும், அகமதாபாத்தில் இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது அன்றைய NDA கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் எல்லா NDA தலைவர்களும் முன்னின்று நடத்திய ஊர்வலத்தில் முதல் வரிசையில் போனது வைகோவும் SS பழனிமாணிக்கம். திமுகவோட பிஜேபி எதிர்ப்பின் லட்சணம் இது. அப்போ யார் நாக்பூர் ஏஜென்ட்டு? இந்த வரலாறு வந்து ரொம்ப இதெல்லாம் சமகால வரலாறுங்க. ஏதோ 500 வருஷத்துக்கு மேலே, 100 வருஷம் இல்லை, 20 வருஷத்துக்கு மேலே, 25 வருஷத்துக்கு மேலே நடந்த வரலாறு. அப்போ எவனாவது ஒருத்தன் திமுகவை எதிர்த்தான அவன் நாக்பூர் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த அயோக்கியர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்வது? மக்கள் மத்தியில் இந்த தகவலை வைங்க. லெட் த பீப்புள் டிசைட். நீங்கள் என்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங்கை அழைச்சிட்டு வந்து நம்பர் 2 வெளிப்படையாக தன் RSS காரியகர்த்தான்னு சொல்லக்கூடியவரை அழைச்சிட்டு வந்து கருணாநிதியோட நாணயத்தை வெளியிட்டீங்களா? அன்றைக்கே உங்களோட பிஜேபி எதிர்ப்பு என்பது எத்தகையது ஒரு போலியானது,
இப்போ 22 எம்பிஸ் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. 26 எலெக்ஷனில் ஒருவேளை திமுக ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம், நானும் நம்புகிறேன். அடுத்த 3 ஆண்டுகள் அவருடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது மிக 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 கூர்முனை மொழிகி போனதாக இருக்கும். இந்த பாருங்க, பிஜேபி ஆதரிக்கிறதுன்றது நேரடியாக போய் உறவு கொள்வதில்லை, அது அவசியமே இல்லை. அதான் நீங்கள் எல்லாத்தையும் இங்கே திறந்து விட்டிங்கனாலே போதும். அதுதான் உண்மையான, அதான் பிஜேபி ஆதரவு. தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு என்னன்னா, அடுத்த எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போட்டிலாம் அது பிஜேபி போடுற ஓட்டு. திமுகவுக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னு போட்டிங்கன்னா அவங்க மறைமுகமாக ஜெயிச்ச பிறகு அவங்க பிஜேபிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதிமுக பிஜேபிக்கு போட்டிங்கன்னா அது நேரடியாக போடுற ஓட்டு. ஸோ எப்படி போட்டாலும் நீ அடுத்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டு மக்களே நினைவில் கொள்ளுங்கள், 26 தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் அது பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டு. விதியே 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 இன்சை. நாளை பாரதியோட நினைவு நாள். 1921 மாண்டு போன நம்முடைய மாபெரும் கவி பாரதியோட நினைவு நாள், 104வது நினைவு நாள். இந்த பாரதியோட கவிதை வரிகள் தான் நினைவுக்கு விதியே விதியே என்சை நினைத்தாய் எழு தமிழ் சார். இப்போ அவர் மேலே இந்த விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் நேற்று வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பா எதுக்குன்னு கேட்டால், கோரிக்கை மனு கொடுக்க போகும்போது அங்கே நிறைய வாகனங்களை நிப்பாட்டி போக்குவரத்துக்கு பெரிய இடையூறு பண்ணிட்டார் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கை பெற்றுக்கிறாரு. இந்த மாதிரி இந்த அரசு எங்களுடைய மக்கள் செயல்பாடுகளை கண்டு அஞ்சி நடுங்குகிறது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையான அட்டாக் ஆன் த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்? அது இந்த கடந்து போகலாம்ல. கடந்து போக மாட்டாங்க. அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க, அதனால தான் இந்த அற்பத்தனமான காரியங்களை பண்ணுறாங்க. ஏங்க ஒரு பெரிய தலைவர் வராருன்னா வண்டி ஜிக்ஸாக்காக தான் நிறுத்துவான். ஏன் இவங்க தலைவர் இப்போ உதயநிதி போறாருன்னா நிறுத்த மாட்டாங்களா? ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நடக்கலையா? எடப்பாடி இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு கூட அவ்வளவு பெரிய பேனரை ரோட்ல கிட்டத்தட்ட தடை போடுற அளவுக்கு தான் நிப்பாட்டி வச்சிருவாங்க. இந்த மாதிரி பேனர் வைக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. அதை மீறி நீங்க பேனர் வைக்கிறீங்க. இதுல வந்து ஸ்டாலின் பேனர் இல்ல, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பேனரும் சேர்ந்து புது டெவலப்மெண்ட் சார். வெளிநாடு கூட வந்தாங்க சார். இல்லங்க, நீங்க பேனரை வைக்க கூடாதுன்னு தகவல் 2 விஷயங்கள். ஒன்னு பேனர் கூடாதுன்னு ஹைகோர்ட் ஆர்டர், அரப்பூர் ஜெயராமன் சட்டம் போட்டு வாங்கினாங்க. ரெண்டாவது முக்கியம், ஒன்னு பேனர் வைக்க கூடாது, சட்டப்படி அது தப்புங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், திருமதி துர்கா ஸ்டாலினோட பேனர். கலைஞர் வந்து இவங்க தயாளம்மா பேனரோ ராஜாத்தம்மா பேனரோ எங்கேயாவது இருந்திருக்கா இது வரைக்கும்? இது ஒரு புது போக்கு. இது திராவிட மாடலா? யாருமே கேட்க சொல்றீங்க? ஆமாங்க, எங்க இது வரைக்கும் அவங்க பேனர் வச்சாங்க? கலைஞருக்கே பேனர் குறைவுங்க. ஜெயலலிதா 91-96 பேனரால தான் அந்த கவர்மெண்ட் அழிஞ்சுது. 120 அடி பேனர். நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அம்மா திருவேற்காடுல வந்து ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்துக்கு வராங்கன்னா போயஸ் கார்டன்ல இருந்து திருவேற்காடு வரைக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர், 10 அடிக்கு 10 அடி ஒரு பேனர் இருக்கும். எல்லாம் 100 அடி 120 அடி பேனர். அந்த கட் அவுட் கல்ச்சர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டைனி இண்டஸ்ட்ரியாவே, குறுந்தொழிலாவே அது வளர்ந்தது. 96 தோத்து வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த அம்மா அதை உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 2001-6 மிக குறைவான அளவில் தான் பேனர்ஸ் இருந்தது. கலைஞருக்கும் 96-2002 ரொம்ப ரேர். எங்கேயாவது ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்துதுன்னா வைப்பாங்க. இவர் கூட வைக்கிறாருன்னு நான் சொல்லலை. ஸ்டாலினும் அந்த பேனர்லாம் வந்து இப்போ புது அந்த கல்ச்சர் இல்லை. நான் அந்த விஷயத்தில் ஒன்றும் அவரை குறை சொல்லலை ஸ்டாலின். ஆனால் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் நடந்தது பேனர் வச்சதை விட முக்கியமானது அவங்க மனைவி திருமதி துர்கா ஸ்டாலினோட பேனர். ஏன் அது முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தப்பு ரைட்டுன்றதை போட்டுருங்க. அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அது ஒரு புது நிகழ்வு. இது வரைக்கும் அது இருந்ததில்லை. அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு கிடையாது, நம்ம நம்புகிறோம். அவங்க கட்சி பதவியில் இல்லை, அவங்க கட்சி உறுப்பினராக கூட தெரியாது. திருமதி துர்கா அவர்கள் கட்சி உறுப்பினரான்னு கூட நமக்கு தெரியாது. நான் சொல்வது, கலைஞர் அவர்களுக்கு கடந்த காலங்களில் ரொம்ப ரேராக பேனர் வச்சுருக்காங்க. ரொம்ப ரேராக, முக்கியமாக ஏதோ பெரிய சம்பவ நிகழ்வு அல்லது மாநாடுகள்லாம் எப்பயும் வைப்பாங்க. மாநாடு தவிர ரொம்ப ரேராக, மாநாடு அல்லாத சம்பவங்கள்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அவர் அதை அனுமதிச்சதில்லை. ஆனால் கலைஞரோட சேர்ந்து அவங்க திருமதி தயாள் அம்மாவோ திருமதி ராஜாத்தி அம்மா அவங்களோட பேனர்லாம் எங்கேயுமே வச்சது கிடையாது. திருமதி துர்கா அவர்களோட பேனர் ஃபர்ஸ்ட் டைம் வருது. இது ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்றது கடந்து போக முடியாத நிகழ்வு. அப்போ இது எப்படி நம்ம கடந்து போக முடியும்? ஓகே, இது பூர்வங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் ஒன்றும் மோட்டிவ்ஸ் அட்ரிபியூட் பண்ணல, பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து, ஏன்னா இத்தகைய சம்பவங்கள் தான் வந்து மனிதர்கள் அதிகார மையங்களாக உருவாவதை உணர்த்துகிறது. அப்போ திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிகார மையம் ஆகிறாரா என்ற கேள்வி எழுவது இயல்பானது. புது கல்ச்சருங்க இது. கட் அவுட் கல்ச்சர்ன்றது யார் வச்சாலும் தப்புங்க. அதுவும் when you have ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் வைக்காதன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் போய் வைக்க முடியும்? ஒரு ஸ்கூல் குழந்தை ஒன்று எடப்பாடி பேரில் வச்சு விழுந்து அது பெருசாக பிரச்சனை பண்ணாங்க திமுக, தெரியும்ல. யார் வச்சாலும் தப்புங்க. அப்பெல்லாம் அவங்க அறப்போரை வந்து ரொம்ப ஆதரிச்சாங்கல்ல. இப்போ வந்து அந்தன போர்னு சாதி சாயத்தை. ஆமா, அவங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு போது அறப்போர், உங்களுக்கு வேணான்னு போது அந்தன போர், சாதியை வச்சு திட்டுவீங்க. முடிவு ஒன்று தான், மறந்துடாதீங்க. உயர எவ்வளவு தூரம் பறந்தாலும் ஒரு நாள் கீழே விமானங்கள் இறங்கி தான் ஆக. ஜெயலலிதாவை பார்த்தும் மற்றவர்களுக்கு வந்து ஞானம் வரவில்லை என்றால் யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இது மக்களிடம் அவர் அணுகி போகிற முதல் நிகழ்வு. அவர் என்ன பேசுறாருன்னு பார்க்கணும். உள்ளூர் பிரச்சனைகளை தான் அதிகமாக பேச போறாருன்றாங்க.
இப்போ லோக்கல் இஷ்யூஸ் லோக்கல் இஷ்யூஸ்ல பேசுவார், தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை பேசுவார். வரப்போகிறது அசம்பிளி எலெக்ஷனுங்க. இப்போ ஸ்டாலினை வேணுமா வேணாமான்றது தான் பிரச்சனை ஒழிய மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. ஸோ அட்டாக் அகேன்ஸ்ட் டிஎம்கே அதிகமாக இருக்கும். டிஎம்கேக்கு எதிராக தான் இருக்கும். அதில் வந்து அது உடனே நீ நாக்பூர் ஏஜென்ட் வாங்க, இவங்களை எதிர்க்கிறவங்களாம் நாக்பூர் ஏஜென்ட்டு, இவங்களை எதிர்க்கிறவங்களாம் அந்தனர், நீ வேணும்னா பிஜேபியோட சேர்ந்துப்ப, உனக்கு வேணும்னா அறப்போர் இயக்கம், உனக்கு வேணான்னா அந்தனர் இயக்கம். எத்தனை நாளைக்கிட்ட அந்த கதையை விடுவீங்க நீங்கள்லாம்? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயனுடைய மக்கள் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது என்று எங்களுக்காக வருகனையும் கருத்து மனது வைக்க மிக்க நன்றி சார். நன்றி சார்.